வணக்கம் நண்பர்களே. டயபெட்டிஸ் மற்றும் இரத்த சர்க்கரைக்கு நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய காரணங்களை தாண்டி தாது உப்புக்கள் பற்றாக்குறை கூட இந்த பிளட் சுகரை அதிகப்படுத்தும். அதனால் கூட இன்சுலின் பற்றாக்குறை ஏற்பட்டு குளுக்கோஸ் அதிகமாகும், அதாவது இரத்த சர்க்கரை அதிகமாகும். அது 4 தாது உப்புக்கள் என்னென்னா மெக்னீசியம், குரோமியம், செலீனியம், ஜிங்க். இந்த 4 தாது உப்புக்களும் நம்மளுடைய உடம்பில் குறைவாக இருந்ததுன்னா அதனால் கூட நமக்கு பிளட் சுகர் அதிகமாக காமிக்கும். ஸோ இந்த குரோமியம், செலீனியம், ஜிங்க், மெக்னீசியம் இது எல்லாம் க்ரீன் வெஜிடபிள்ஸு, லீஃபி வெஜிடபிள்ஸு, அதாவது கீரைகளில் அதிகமாக இருக்குது, ப்ரொக்கோலியில் அதிகமாக இருக்குது. அப்புறம் நிறைய பீன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஐட்டங்களில், அதாவது பீன்ஸ் டைப்பில் இருக்கக்கூடிய காய்கறிகள், நார்ச்சத்து மிக்க காய்கறிகள். ஸோ இதையெல்லாம் ரெகுலராக சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த பம்கின் சீட்ஸ், பரங்கிக்காயில் இருக்கக்கூடிய பரங்கிக்காய் மற்றும் அதில் இருக்கக்கூடிய சீட்ஸ், விதைகள், இதுலேயுமே ஜிங்க் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ மெக்னீஷியமில் பார்த்திங்கன்னா தண்ணீரில் மட்டும் இல்லாமல் நிறைய காய்கறிகளில் மெக்னீஷியம் சத்து இருக்குது. அதே மாதிரி பச்சை காய்கறிகள் மற்றும் கீரைகளில் செலினியம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 4 தாது உப்புக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள், அதே நேரத்தில் கீரை வகைகள், இது அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இரத்த சர்க்கரையை குறைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால் கூட உங்களுக்கு இன்சுலின் சரியான விதத்தில் சுரந்து அது இரத்த சர்க்கரையை காம்பன்சேட் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள்.